அழகே அழகு சரியில்ல. அடுத்து ஒரு எபிசோட்ல மலர் இருந்துட்டு பாக்கியராஜ் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் முழிச்சு பார்க்குறாங்க. நம்ம மலர் தூங்கவே இல்லை. என்னடி ஆச்சு? ஏன் மலர் தூங்காமல் இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு வார்த்தையாவது என்னதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. அப்போ கூட என்னை 2வது இடத்துல 3வது இடத்துல தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனால் நான் எப்போவுமே என் புருஷனுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் இந்த வீட்டில் தாங்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒன்றும் அப்படி கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என் மலர், இன்னும் அதை தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? பாப்பா கேட்டதுனால அப்படி சொன்னே. உன்னை பிடிக்காம எனக்கு எப்படி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பாப்பா நம்ம வீட்டு பொண்ணுடைய அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எல்லாமே எனக்கு புரியுதுங்க. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. முதல்ல உன் அம்மா தாம்மா பிடிக்கும், அதுக்கப்புறம் உன்னதம்மா பிடிக்கணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோதான் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியராஜ் இருந்துட்டு, வேணா நான் உன் காலில் கூட விழுறேன்டி, இந்த மாதிரியெல்லாம் பேசாத, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மலர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இனிமே நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மலர் இருந்துட்டு, எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் நான் உங்களை விட்டு கொடுத்துருப்பேனா? எப்போவுமே நீங்கள் தானே சொல்லி உங்கள் பின்னாடி தானே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதோட இன்னைக்கான ட்ராமா முடிச்சிருக்காங்க.